நம்மளை பொறுத்தவரையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜக காலூண்டக்கூடாது என்பதற்காக எந்தவித விலை கொடுக்கவும் தயார், எந்த விதமான தியாகங்களை செய்யும் தயார் என்ற நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் களத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ சீட்டு எண்ணிக்கை 8 10 12 மேட்டர் இல்லை. எங்கள் கூட்டணி 234 சீட்டும் விடுதலை சிறுத்தை கட்சியோட சீட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கை தேர்ந்தவராக இருக்கிறார். இந்த ஆஸ்பெக்டில் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதின்னு சொன்னார் இல்லையா ஹெச் ராஜா, இதுதான் இப்படி டேஞ்சரஸ். டேஞ்சர் உங்களுக்கு தான் டேஞ்சராக மாறி இருக்கு. 234 தொகுதிகளிலும் எங்கள் எலிசத்தை தான் நிற்கிறாரு. இப்படி தான் நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம். 8 சீட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க அப்படி தானே? சந்தோஷம் கிடையாது சார். இப்போ இவ்வளோ வலிமை இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் இன்னும் ஒரு அழுத்தமாக கொடுத்து காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு ஏற்றி கொடுத்து அவங்க போராடி 3 சீட்டு வாங்கினாங்களே, நீங்கள் ஒரு 10 சீட்டு புஷ் பண்ணிருக்கல, என்ன பிரச்சனை? காங்கிரஸ் என்பது வேற, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வேற. காங்கிரஸை கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் என்ன செய்யக்கூடாது. சேர்க்கலாமா? டிவி போட்டிலாம் போட்டு உடைத்த கமலஹாசன் இன்றைக்கி கூட்டணி வந்திருக்காரு. வந்துவிட்டு அந்த சீட்டில் எதுக்கு சார் நம்ம கூட்டணி வெற்றி பெறட்டும், எதுக்கு நீங்கள் இவ்வளோ நெருக்கடி? பிசிக்காக 8 சீட் தான் கொடுத்துருக்கிறீங்க சமான கட்சி, மற்ற பாருங்க கம்யூனிஸ்ட்டுக்கு 5 தான் கொடுத்துருக்கிறீங்க. இவ்வளோ நெருக்கடி மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. நானும் நெருக்கடி தரவதுக்கு விரும்பவில்லை. எனவே நான் தியாகம் பண்ணுகிறேன்னு சொல்லும்போது 8 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க விசிகாவுக்கு. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு செய்தி அரசியல் புரசலாக வந்த செய்தி, அகமது சாஹிப் அவர்களும் இந்த களத்தில் பயணிக்க போகிறாரு, 8ல் 1 இருக்க போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்களே, உண்மைதானே? உண்மைதான். நாங்கள் நாமினேஷன் பண்ணியிருக்கிறேன். கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரையில் அடுத்தவரே நேர சிஎம் சீட்டில் தான் உட்காரணுங்கிற ஆசைப்பட்டு நிறைய ஆட்கள் களத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி அவர் வரலை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கே தெரியும்? தெரியாது, உண்மையாக தெரியாது. சீரியஸா தெரியாதா? உண்மையிலே தெரியாதா? ஒரு காலம் நம்ம கேள்வியை கேட்டு பதில் சொன்னது கிடையாது. ஐத்தமிழ்ல எந்த தேர்தலையும் அப்படிதான் அவரமா பேசுற விஷயம் என்ன? 8 தொகுதிகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? அவ்வளவுதான் கேள்வி. நம்ம பொறுத்தவரையில் ஏற்கனவே பல நேர்காணலில் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். நோட்டுக்கும் சீட்டுக்கும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய கட்சி எங்கள் கட்சி அல்ல. எங்கள் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பல முறை இதே அரங்கத்தில் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். நம்மளை பொறுத்தவரையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜக காலூண்டக்கூடாது என்பதற்காக எந்தவித விலை கொடுக்கவும் தயார், எந்த விதமான தியாகங்களை செய்யும் தயார் என்ற நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் களத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன கேட்க வேணும்னா, இப்போ நீங்கள் முதல்லையே கேட்கக்கூடிய கேள்வி, என்ன கம்மியாக வாங்கிட்டீங்களே, 8 சீட்டு தானே கேட்க போகிறீங்க? ஆமாம், கம்மி தான் சார். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வாங்கி தந்திருக்கணும் சார். நீங்கள் கேள்வியாக கேட்டு போயிட்டீங்க. நீங்கள் 8 சீட்டுன்னு தளபதி ஸ்டாலின் அறிவிக்கும் போது 10 இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து முடியாதுங்க, 20 சீட்டாவது கொடுங்க அப்படின்னு யாராவது குரல் எடுத்தீங்களா? எங்கள் மீது அக்கறை கொண்டிருந்தா என்ன செஞ்சுக்கணும்? நாங்கள் படித்து சொன்னோம். நாங்கள் அந்த அளவுக்கு கொள்கை வெள்ள களமாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தரக்கூடிய சீட்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் இல்லாத சீட்டு. இப்போ நான் விசிகாவோ கம்யூனிஸ்ட் தோழர்களோ பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே ஒரு காலமும் பிஜேபியில் நினைச்ச மாட்டோம். அவங்களுடைய நெருக்கடிகளுக்கோ அவங்களுடைய கொள்கைகளுக்கோ நம்ம சமரசமாக மாட்டோங்கிறது தெளிவாக தெரியும். அப்போ விசிகா பிரதான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு குறைய சீட்டு தான் தந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்குலாம் இந்த மனசில் இருக்கும்போது நீ என்ன செய்திருக்கணும்? முடியவே முடியாது. அட்லீஸ்ட் எங்கள் தலைவரை பார்த்தாவது எப்படி சார் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க 8 சீட்டுக்கு, எங்களுக்கு குறைஞ்ச 20 சீட்டு நாங்கள் தளபதி ஸ்டாலின்ட்ட பேசுவோம், நாங்கள் வாங்கி தரோம்னு யாரும் வரல சார். எங்களுக்கு ஆசை தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்கள் அதுக்கு கொள்கை கூட்டணி நீங்கள் தானே டிக்ளேர் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்டிருக்கணுமே. என்னன்னா இல்லை கேட்டோம்.
கேட்டது என்னென்னா, முதல் இதிலேயே வந்து எங்களுடைய விருப்பம் என்னங்கிறது கேட்டோம். இரட்டை தொகுதியில் தான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாகக்கூடிய முடிவு. டபுள் டிஜிட்டில் வேணுங்கிறது வந்து கட்சியினுடைய முடிவு. ஏற்கனவே ஐத்தமில் நம்ம பேசியிருக்கோம் சம்மந்தமாக. நானே கடந்த நிகழ்வு கூட இரட்டை தான் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முகாமில் தொடங்கி தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டை தாண்டக்கூடாது, டபுள் டிஜிட்டை வந்து குறைய வரக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய இதாக இருந்தது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னென்னா, புதிய 9 கட்சிகள் வந்திருக்கிறது. 9 கட்சிகள் என்று சொன்னால் கடந்த காலத்தில் எதிர் முகாமில் இருந்தவங்க, தனியாக நின்றவங்க, தேமுதிக போன்றவர்கள்லாம் வரும்பொழுது கூட்டணிங்கிறது வந்து நம்முடைய ஷேரும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ திமுகவும் குறைச்சி தான் நிற்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் குறைத்து விட்டு விசிகாவுக்கு தந்திருக்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இன்னும் குறைஞ்சது ஒரு 4 சீட் எக்ஸ்ட்ரா தந்திருந்தாங்கன்னா இன்னும் வலிமையாக நம்ம களமாடுறது நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் குறையதான் இருந்தாலும் தலைவருடைய அந்த ஒப்புதலுக்கு கட்டுப்பட்டு களத்துக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இப்போ சீட்டு எண்ணிக்கை 8, 10, 12 மேட்டர் இல்லை. எங்கள் கூட்டணி 234 சீட்டும் விடுதலை சிறுத்தை கட்சியோட சீட்டு. 234 தொகுதியிலும் சிறுத்தையுடைய தான் நிற்கிறாங்க. 234 தொகுதிகளிலும் எங்கள் எழுச்சித்தம் தான் நிற்கிறாரு. இப்போ தான் நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். 8 சீட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க அப்படி தானே? சந்தோஷம் கிடையாது சார். நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னால் 40 சீட்டு நான் சொல்லியிருக்கேன் சார். உங்கள் இதில் இந்த ஐத்தமில் சொல்லியிருக்கேன், பல இதில் சொல்லியிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில் பிசிக்கோடைய வளர்ச்சி 40 சீட். சரி, 40ங்கிறதுல ரொம்ப டூ மச்சாக நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு 25 தந்துடணும். அது என்னுடைய கருத்து. என் கருத்தை நான் தெளிவாக தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்றை போன சக நிர்வாகிகள், பல நிர்வாகிகள் தலைவர்கிட்ட இந்த கருத்தை மொழிஞ்சிருக்காங்க. சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. 9 கட்சி இல்லை, எனக்கு என்ன புரியல, வலியும் இருக்குது வலிமையும் இருக்குன்னு சொல்லி தலைவர் சொல்கிறார்ல. இப்போ இவ்வளோ வலிமை இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் இன்னும் ஒரு அழுத்தமாக கொடுத்து காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு ஏற்றி கொடுத்து அவங்க போராடி 3 சீட் வாங்கினாங்களே, நீங்கள் ஒரு 10 சீட்டு புஷ் பண்ணியிருக்கல, என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். காங்கிரஸ் என்பது வேற, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வேற. காங்கிரஸை கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தேமுதிக வேற தான். ஏன்னா காங்கிரஸ் என்பது 65 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. காங்கிரஸுக்குன்னு தனி பாரம்பரியம் இருக்கிறது. அவங்க இப்போ வலிமை சற்று இழந்திருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸுக்கு ஓட் பேங்க் கம்மியாக இருந்தாலும் கூட இந்தியா பிளாக்குடைய லீடிங் வந்து அவங்க தான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொல்ல போனால் பிஜேபியுடைய பிரதான எதிர்கட்சி அவங்க தான். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்த வேண்டியிருக்கு என்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்கள் கூட்டணியில் 28 சீட்டை வந்து காங்கிரஸுக்கு வாரி வழங்கும் போது கூட்டணி கட்சியான நாங்கள் யாருமே அப்ஜெக்ஷன் பண்ணல. கரெக்டு, 28 கூட 2 கொடுத்து 30 கூட செஞ்சுருக்கலாம். தளபதி ஸ்டாலின் அந்த தாராள மண்ணை கொண்டவர். அப்படி தான் நாங்கள் வாழ்த்துறமே தவிர காங்கிரஸுக்கு ஏன் 28 கொடுத்தீங்கன்னு யாரும் நாங்கள் சொல்லலை. அது குறிப்பாக விசிகா பொறுத்தவரை நாங்கள் வந்து அடுத்தவங்கள நாங்கள் கம்பேர் பண்ணுறதே இல்லை சார். அவங்களுக்கு கூட இருக்குது, அதான் எங்களுக்கு கூட அப்படி சொல்ல மாட்டோம். எங்களுடைய வலிமைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் காங்கிரஸுக்கு வந்து 5 தொகுதி கொடுத்தாலும் கூட நாங்கள் டபுள்ச்சு தான் கேட்போம். புரியுதா உங்களுக்கு? எங்கள் ஸ்டாண்ட் என்ன, எங்களுடைய பலம் என்ன, எங்களுடைய பலவீனம் எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் உங்களுடைய உலக்குமுறல், உங்களுடைய அந்த எண்ணம் தான் நானும் பிரதிபலிக்கிறேன். நிச்சயமாக டபுள் டிஜிட் வந்திருக்க வேண்டும். சரி, இப்பவும் ஒன்று கெட்டு போக நம்ம இன்டர்வியூ பார்த்த பிறகு ஸோ இந்த அளவுக்கு விசிகோடைய மக்கள் வந்து இப்படி இருக்காங்களா, கூட 2 கொடுத்துருவோமேனு சொல்லி வரட்டும். என்ன இருக்கு, யாருமே எடுத்துக்கல. திருமாவளவனோட இங்கே சுகமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க எங்களுக்கு கூட்டணி கொடுக்கல. ஏன்னா எனக்கு என்ன, நான் வந்து புள்ளி விவரமாக பார்க்கும்போது 2021 60 சீட்டில் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேமுதிக. 1% கூட முழுசாங்க வந்து வாங்கல, எல்லா இடத்துலையுமே தோல்வி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 10 சீட்டு ப்ளஸ் ஒரு நாடாளுமன்றன்றது ஒரு வியப்பாக இருக்குல்ல பார்க்கல. அதில் எனக்கு எனக்கு வந்து ரெண்டாவது தரப்பு பார்வை எனக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் ஓட் பேங்கை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஓட் பேங்கை வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை பிரித்தீங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு அடுத்துடைய கூட்டணியில் இந்தியா பிளாக்கில் விசிகாவுக்கு தான் அதிகமாக சீட்டு கொடுத்துருங்க இருக்கணும். உண்மை அப்படி தானே? திமுகவுக்கு அடுத்த யாருக்கு ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது? விசிகாவுக்கு தான் இருக்குது, எங்களுக்கு கொடுக்கல. அப்போ ஓட் பேங்கை அடிப்படையாக வைத்து மட்டும் இந்த கூட்டணி இது மேட்டர் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ எலக்ட்ரல் ப்ராசஸில் வந்து பிஎல்ஓஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுவாங்க. அதில் திமுகவுக்கு சற்றப்ப தமிழ்நாடு தழுவிய அளவில் 88,000 பேர் இருக்காங்க, பிஎல்ஓஸ் இருக்கிறாங்க, ட்ரைன்டு பிஎல்ஓஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக யார் வர்றாங்கன்னா ஏடிஎம்கே வர்றாங்க. சற்றப்ப 87,000 87,000 பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போ டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே இடையில் வந்து 1000 தான் அந்த வெற்றிடம், அந்த பேக்லாக். அடுத்த 3வது இடத்துல யார் இருக்கான்னா சர்ப்ரைஸாக, நான் சொன்ன சர்ப்ரைஸாக இருக்கும், 62,000 பிஎல்ஓஸை வச்சு பிஜேபி இருக்கிறாங்க. பிஜேபி எங்கே இருக்காங்க? இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. 4வது இடத்துல யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ் இருக்கிறாங்க, 39,000 இருக்காங்க. காங்கிரஸ் எங்கே இருக்குது? திமுக கூட்டணியில் இருக்குது. இப்போ 2 கவுண்ட் பண்ணுங்க நீங்கள். டிஎம்கே
எனக்கு 88 + 37 சற்றொப்ப 120 சம்திங் 130 வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 87 + 62 140 போயிடுச்சு. ஸோ அடுத்து அதை டேக்கிள் பண்ணோம்னா தேமுதிகங்கிற ஒரு துருப்பு சீட்டு எங்களுக்கு தேவைப்படுது. அதைத்தான் தளபதி ஸ்டாலின் வந்து திங்க் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக கேப்டன் கட்சிக்கு வந்து ஓட் பேங்க் சரிவை எட்டினாலும் கூட பிஎல்ஏ பிஎல்ஓஸ்ல அவங்க ஸ்ட்ராங் 50,000 இருக்காங்க. இன்னுமே கட்டமைப்பில் 50,000 இருக்காங்க. ஸோ அந்த 50,000 பிஎல்எஸ் எங்கள் கூட்டணியில் வரும்போது எங்கள் கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக நாங்கள் கருதுகிறோம். ஏற்கனவே 130 + 50 180 நாங்கள் பண்ணி போயிட்டு அவங்க விசிக எல்லாமே எல்லாம் இருக்கிறது. இது இந்த பார்வை என்பது வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி. ஒரு எலெக்ஷனுடைய கேம்பெயினில் எலெக்ஷனுடைய வின்னிங்கில் வந்து ஒரு மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு ஆப்ஷன். ஓபிஎஸ் ஏன் சேர்த்தோம்? நேற்று வரை வந்து எதிர்முகாமில் இருந்த ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மனம் வந்து திமுகவில் வந்து ஜாயின் பண்ணாங்க. என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கு. இல்லை அது வேற சப்ஜெக்ட். கடந்த 6 மாதங்களாக 2 தரப்பினாலுமே ஏடிஎம்கே ஐடி வங்கும் டிஎம்கே ஐடி வங்கும் இது இல்லாத லயோலா போன்ற கல்லூரிகளில் இருந்த 3வது தரப்பிலாரும் வந்து கடுமையாக என்ன பண்ணுறாங்க, சர்வே எடுக்கிறாங்க. குறிப்பாக மதுரைக்கு தெற்கில் சவுத்தில். அந்த சர்வேயோட முடிவில் நானும் நெருக்கமாக பார்த்து கொண்டிருந்தேன். எல்லா தொகுதிகளும் மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சற்றப்ப 56 தொகுதிகளில் பிரேமலதா கேப்டன் கட்சி ப்ளஸ் ஓபிஎஸ் அப்புறம் இன்னொரு கட்சி, அந்த கட்சி நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவங்க எந்த கூட்டணி இல்லாங்க நின்று இருக்காங்க. அந்த 3 கட்சியும் இணைந்து இருந்தால் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் 1000 ஓட்டிலிருந்து 2000 ஓட்டு அல்லது 2000 ஓட்டு மேக்ஸிமம் 3000 ஓட்டு அந்த 3 கட்சியும் வந்து இணைந்து தனிச்சு நின்றான். இந்த 4 முனை போட்டியை தாண்டி 5வதாக இந்த 3 ஓபிஎஸ் பிரேமலதாக்கா ப்ளஸ் அந்த கட்சி இந்த 3 பேரும் சேர்ந்து நின்றாங்கன்னா 3000 ஓட்டு ஒரு பூத்துக்கு ஒரு தொகுதியில் வாங்குறாங்கிறது வந்து எல்லாருடைய கருத்து கணிப்பில் வந்து அதை உற்று நோக்கிறார் ஸ்டாலின். இப்போ அந்த 3 பேரில் 2 பேர் எங்கே இருக்காங்க? இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. பிரேமலதா கூட்டணி கட்சி தான் வந்துட்டாங்க. ஓபிஎஸ் டைரக்டாக ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கீழே மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து கை தேர்ந்தவராக இருக்கிறார். இந்த ஆஸ்பெக்டில் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதின்னு சொன்னார் இல்லையா ஹெச் ராஜா, இதுதான் இப்படி டேஞ்சரஸ். அந்த அளவுக்கு எலக்ட்ரல் ப்ராசஸில் நாங்களே கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நாங்களே பார்த்து வியக்கும் அளவுக்கு இருக்கிறது. சரி, திரும்ப நீ கேட்ட கேள்விக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சார், உங்களுக்கு போதாது சார், எங்களுக்கு கூட வேறு கேட்குறது. ஆனால் தலைவர் வந்து கையெழுத்து போட்டார். நெட்டையோ கட்டையோ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். 234 தொகுதியிலையும் எங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர், எங்கள் தலைவர் தான் வேட்பாளர். அப்படி தான் எங்கள் கட்சியில் வந்து கலப்பணி செய்வோம். எங்களுடைய கலப்பணி எப்படி இருக்கும் என்பதை நிச்சயமாக வந்து திமுகவுக்கும் தெரியும், மற்ற கூட்டணி கட்சிகளும் தெரியும். எனவே அந்த எண்ணிக்கையை போட்டு பேசிகிட்டே இருந்து வேலை இல்லை, பார்க்கலாம் அடுத்த கட்டது எப்படி வருது. எண்ணிக்கையெல்லாம் நம்ம விட்டுருணும். 2 கேள்வி மட்டும் இருக்குது. நீங்கள் வந்து தமிழகத்தில் கொள்கை கூட்டணி உறுதியாக இருக்கீங்க, பல உங்களுக்குன்னு ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி இல்லை போலையே, 3 இடத்துல தனியாக தைக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக என்னென்னா பாண்டிச்சேரியில் கடைசி முடிவு வரைக்கும் அங்கே வந்து டிஎம்கே காங்கிரஸ், இங்கே எப்படி டிஎம்கே வந்து நாங்கள் கூட்டணியை லீட் பண்ணுறாங்களோ பாண்டிச்சேரியில் யார் லீட் பண்ணாரோ காங்கிரஸ் லீட் பண்ணுறாங்க. கடைசி மொமெண்ட் வரைக்கும் வந்து எங்கள் சகோதர இயக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் வந்து அங்கே ஒரு முடிவுக்கே வரல. யார் நிற்க போகிறார், எத்தனை தொகுதியை நம்ம நிற்க வேண்டும், டிஎம்கேக்கு எவ்வளவு, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோங்கிறத வந்து கடைசி வரைக்கும் முடிவு பண்ணலை. மதியம் 2 மணிக்கு நாமினேஷன் முடிய போகுது. அப்போ விசிகா எங்களுடைய தோழர்கள் இங்கே எப்படி வீரியமாக களப்பணியாற்றிருக்கிறோம் அங்கேயும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 தொகுதிகளை நாங்கள் கேட்டுப்படுற அளவுக்குள்ள களப்பணியை ஆற்றி வைத்திருக்கிறோம் 5 வருடங்களாக. 12 தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பலமான கட்டமைப்பு அங்கே இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 எங்களுடைய தோழர்கள் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னிச்சையாக வந்து தலைவருடைய ஒப்புதலோடு நாங்கள் வந்து ஒரு நாமினேஷன் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் முடிந்த பிறகு நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த எலக்ட்ரல் ப்ராசஸில் உள்ளே போயிட்டாங்க. அந்த கடைசி மூமெண்ட் வரைக்கும் நீங்கள் அறிவிக்கலன்னா அப்போ யார் நிற்கிறது? அப்போ உங்களுக்கு ஒரு சீட்டுன்ற மாதிரி பேசிட்டு எப்போ சார் முடிஞ்ச நைட்டு மிட் நைட்டில் 12:30 மணிக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு மிட் நைட்டு 12:30 மணிக்கு அடிச்சு என்ன சாச்சு? அப்போ அதனால் என்ன பண்ணோம்னா 3 இடத்தில் எங்கள் தோழர்கள் பண்ணிவிட்டார்கள். அவர்களே நாங்கள் அங்கீகரித்து விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 27 இடத்துலையும் நாங்கள் வந்து தாராளமாக கூட்டணி எங்களுடைய கூட்டணிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு இதான் செய்ய முடியும். அப்போ அங்கே என்னென்னா அந்த ப்ராசஸ் லூப் ஹோலில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து டிலே பண்ணிட்டாங்க. நான் குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை, அங்கே லீட் எடுத்தோன்னா கரெக்டாக லீடர்ஷிப்பில் கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்து இங்கே தமிழ்நாடே டிலே தான். தமிழ்நாடே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிலேயில் தானே போயிட்டு இருக்குது. இன்னும் 2 நாளில் நம்ம வேட்புமனு ஸ்டார்ட் பண்ணணும்.
இன்னும் வரைக்குமே வந்து தொகுதி பட்டியலை இன்னும் வந்து முடிவு செய்ய முடியாத சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். ஏன் காரணம், அதிகமான கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அதை லீடு பண்ணக்கூடிய அந்த கட்சிக்கு வந்து கடும் நெருக்கடி ஏற்படும் என்பதற்கு இதுதான் வந்து சிறந்த உதாரணம். இன்னும் ஒரு கேள்வியோட நிறைவு செய்கிற இந்த இதை தனி சின்னத்தில் போட்டியிட விரும்புகிற கட்சிகளை வந்து அந்த சின்னத்தில் போட்டியிட சொல்லுங்கள், அதுதான் ஜனநாயகன்ற மாதிரி எழுச்சி தமிழர் பேசியிருக்காருல்ல. திடீர்னு என்ன கமல் மேலே அப்படி பாசம் வந்துருச்சு? கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு 10 படத்தில் நடிச்சுட்டு அடுத்தவரே நேராக சிஎம் சீட்டில் தான் உட்காரணுங்கிற ஆசைப்பட்டு நிறைய ஆட்கள் வந்து களத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி அவர் வரலை. அவர் வந்து எப்படி வந்தாருன்னா, ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்தில் வந்து பயணித்தார். திரைத்துறையில் பயணித்து விட்டு கமல் நற்பணி மன்றம் என்று வைத்து விட்டு எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வந்தார். வந்தோடனே நான் முதல்வர் சீட்டு தான் உட்கார்ந்து சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் திமுக வந்து வீரியமாக ஈர்த்தவர் கமலஹாசன் அவர்கள். டிவி பெட்டிலாம் போட்டு உடைச்சாரு. அவரே நீங்கள் வீரியமாக ஈர்த்தீங்க கேளுங்க. டிவி பெட்டிலாம் போட்டு உடைச்சாரு. உடைத்த கமலஹாசன் வந்து இன்றைக்கி கூட்டணி வந்திருக்கார். வந்து விட்டு என்ன சொல்கிறார், நான் வந்து எனக்கு 4 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச தகவல். 4 சீட்டில் எதுக்கு சார், நம்ம கூட்டணி வந்து வெற்றி பெறட்டும், எதுக்கு நீங்கள் இவ்வளோ நெருக்கடி, விசிகாக்கு 8 சீட்டு தான் கொடுத்துருக்கிறீங்க, பலமான கட்சி. மற்ற பாருங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு 5 தான் கொடுத்துருக்கிறீங்க, இந்த மதிமுகவுக்கு ஒரு 4 தான் கொடுத்துருக்கீங்க, அதில் 3 வந்து டிஎம்கே. இவ்வளோ நெருக்கடி மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க, நானும் வந்து நெருக்கடி தரவதுக்கு விரும்பவில்லை, எனவே நான் தியாகம் பண்ணுகிறேன்னு சொல்லும்போது இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் அரசியல் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அரசியலில் வந்து யாரையாவது மிதித்து தலையில் மிளகா வச்சு மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. பாலிடிக்ஸுங்கிற விஷயத்தில் சொல்ல முடியல. அரசியல் என்பதே சாக்கடை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அந்த சாக்கடையை சுத்திகரித்து சந்தனமாக மாற்றக்கூடிய இடத்துல நம்ம வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அத்தகைய சூழ்நிலையில் இப்போ வந்து என்ன செய்கிறாரு, ஆகா இவ்வளோ பெரிய ஒரு தியாக மனப்பான்மையாக ஒரு ஆள் சொல்லும்போது வரலாற்றில் நாளைக்கு பதிவே ஆகிடக்கூடாது. கமலஹாசன் இப்படி சொன்னார், எல்லாரும் கம்முன்னு இருந்துக்கிட்டாங்க, யாருமே அவரை வந்து என்ன செய்யலை, அவர் வந்து சீட்டு வேங்கன்னு புஷ் பண்ணலை, யாருமே அவருக்கு உறுதுணையாக இருக்கலை அப்படிங்கிற ஒரு வரலாற்றில் ஒரு தவறான விஷயம் பதிவாகிடக்கூடாது என்பதற்காக எங்கள் தலைவர் இல்லை, நீங்கள் எலக்ட்ரல் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வர வேண்டும், தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு ஆரோக்கியமான பதிவு. இப்போ அவர் பாஜக பீட்டியமாக தெரியலையா, அரசியல் முயற்சியோடு இருக்கிறார். அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைமை இல்லை என்று சொல்வது தான் அதிகம். எங்களை பொறுத்த அது கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு நிரந்தர எதிரி பாஜக. சாதியவாதமும் மதவாதமும் எங்களுடைய நிரந்தர எதிரி. மற்றவங்க அப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன், திமுகவே ஒரு காலத்தில் வந்து கலைஞர் பிரிவில் வந்து இப்போ பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் தான். நாங்கள் கூட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் உள்ளே போனவங்க தான். அதுக்கு பிறகு அந்த முடிவை எடுத்துருக்கிறோம். அதனால் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம நெரிசல் இருக்க தேவையில்லை. உண்மையை நீங்கள் சொல்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கி எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, தெளிவாக இருக்கிறார். நாளைக்கு வந்து எப்படி செய்ய எங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற வரைக்கும் தான் எங்களுடைய அந்த கூட்டணியில் கரெக்டாக இருக்கிறாரு, சரியாக இருக்கார், கொள்கை அடிப்பில் இருக்கிறாரு. இப்போ பிடிமா தான் இப்போ தெரியவில்லை. காங்கிரஸை வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து தான் அவங்க பேசுகிறாரு பார்லிமெண்ட்டில். காங்கிரஸ் ஆதரித்து தான் பேசுகிறாரு, பிஜேபி எதிர்த்து தான் பேசி கொண்டிருக்கிறாரு. அப்போ அவர் எப்படி இப்போ பிடிஎம் நமக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. எங்கள் ஏ டீம் அவர், எங்களுடைய முற்போக்கு எங்களுடைய கொள்கையுடைய ஏ டீம் அவர். 8 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறாங்க விசிகாவுக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஒரு செய்தி அரசியல் புரசலாக வந்த செய்தி, அகமது சாஹிப் அவர்களும் இந்த களத்தில் வந்து பயணிக்க போகிறாரு, 8ல் 1 இருக்க போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்களே, உண்மைதானே? முதல்ல அந்த கேள்விக்கு வந்து எப்படி பதில் சொல்லுது, அதாவது உண்மைதான். நாங்கள் நாமினேஷன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரலுடைய அந்த பாலிடிக்ஸில் வந்து அந்த தூரம் வர்றதுக்கு நிறைய பாடுபட வேண்டும். கடந்த 3 வருடங்களாக கட்சியில் பயணித்து தலைவருடைய அந்த கொள்கையை உள்வாங்கி உங்களை போன்ற நல்ல பத்திரிகையுடைய துறைகளை நல்ல உள்ளவங்களுடைய அந்த ஒத்துழைப்போடு நம்ம இந்த அளவுக்கு ஒரு மாநில பொறுப்புக்கு நம்ம வந்து நாம் வந்து பண்ணியிருக்கிறோம். வெளிப்படையாக என்னை சார்ந்தவர்கள் என்னை வந்து நான் சட்டமன்றத்தில் உள்ளே சொல்ல வேண்டும், உங்கள் குரல் வந்து உள்ளே ஒலிக்க வேண்டும் என்று கருதக்கூடிய தொழில்கள் நிறைய பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அழுத்தம் தந்தாங்க. கடைசி நாளில் 4ஆம் நாள் நான் என்ன செஞ்சுருக்கேன், அதை நம்ம போட்டிருக்கிறோம். முடிவெடுக்க வேண்டியது வந்து தலைவர் தான். நீங்கள் கேட்ட கேள்வி உண்மைதான். நானும் அந்த ரேஸில் இருக்கிறேன். 8 தொகுதிகளில் வந்து பொது தொகுதிகளில் நானும் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறேன். எனக்கு நாம் கவனித்த வரைக்கும், உங்களுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்த வரைக்கும் பொட்டன்ஷியல் அதிகமாக உள்ள ஆளுன்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, வழக்கமாக எல்லாரும் கொடுக்குற மாதிரியான மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு அதை செயல்படுத்த முடியாமல் அந்த மாதிரியான இருக்குமா, இல்லை உங்கள் அணுகுமுறை இன்கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல செய்தி வந்துடுச்சுன்னா அணுகுமுறை எப்படி இருக்கும் சார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எடுப்புலேயே ஒரு 6 மந்த்து ஒரு ரிகர்சல் பீரியட் கொடுப்பாங்க. அந்த ரிகர்சல் பீரியடில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய வேண்டும் என்பதை வந்து நம்ம தேர்தல் களத்தில் நம்ம வந்து பயணிச்சுட்டே வரோம். இது கிட்டத்தட்ட இது முதல் தேர்தல் இல்லை, சற்றொப்ப 5 தேர்தலை நம்ம பார்த்துருக்குறோம். 2-3 தேர்தலில் நேரடியாக நானே பல கட்சிகளுக்கு ஐடிலாம் பண்ணியிருக்கிறோம், வீட்டில் இருந்திருக்கிறோம். எலக்ட்ரல் ப்ராசஸ் என்னன்னு நமக்கு தெரியும், தேர்தல் அரசியல் என்பது தெரியும். ஒரு 8 விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஆள் சட்டமன்றத்துக்குள்ளே போனான்னா அந்த 6 மந்த் ரிகர்சல் பீரியடில் ஒரு தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய 8 முக்கியமான வேலைகள்.
அதை செய்தாலே ஒட்டுமொத்த 234 தொகுதியை வந்து ஒரு 6 மாதத்தில் அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிடலாம். எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இதை செய்தால் என்ன செய்ய வேண்டும்? நீ முதல்ல கல்வியில் கை வைங்க. உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட மாணவர்கள், அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துங்க. அங்கே இருக்கக்கூடிய நியூ அட்மிஷனில் வர 0%, அதாவது ட்ராப் அவுட்டு, இடைநிற்றலை வந்து என்ன பண்ணுங்கள், 0% ஆக்குங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா 11th போங்க, 12th பாஸ் பண்ணிட்டா காலேஜுக்கு செல்ல வேண்டும், 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா 9ஆம் கிளாஸ் போக வேண்டும். இதை உறுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வந்து அந்த உறுப்பினரும் இதை கண்காணிப்பாக பார்த்தாலே கல்வியில் ஃபஸ்ட்டு மேலே வந்துடுவோம். கல்வியில் ஒரு சமூக முறை அப்படியே மேலே வந்துச்சுன்னா அடுத்து பொருளாதாரம் மேம்பட்டு வந்துவிடும். இப்போ நல்ல குடிதண்ணி இல்லைம்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண சொல்லுவாங்க, சாக்கடையாக போகுது, சுகாதாரம் வேணும்பாங்க. இதை எல்லோரும் செஞ்சிடலாம். ஆனால் செஞ்சது இல்லாமன்னா ஒரு வருஷம் செய்தது அடுத்த வருஷம் ரிப்பீட் ஆகக்கூடாது. மழை நீர் வடிகால் உங்கள் தொகுதிக்கு வேணும்னா அந்த மழை நீர் வடிகாலை நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் மழை வரும்போதும் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒன் சைட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா, அதை வந்து காலங்காலத்துக்கு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதில் கவனம் செலுத்தணும். 6 மந்த்தில் நீங்கள் ரிகர்சல் பண்ணுறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா பெண் பாதுகாப்பு, பெண் கல்வி சொல்லுவோம், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. அங்கே உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்று வர்றாங்களோ, உதாரணமாக நம்ம சட்டமன்ற தொகுதி என்னோட சட்டமன்ற தொகுதி என்று சொன்னால் அதை நான் உறுதிப்படுத்துவேன். கல்வியில், பொது சுகாதாரத்தில், இந்த மாதிரி கட்டமைப்பில் மேம்படுத்தி பெண்களுடைய ஹாஸ்டல், எவ்வளோ ஹாஸ்டல் இருக்குது, பெண்கள் பள்ளிக்கூடம் எவ்வளோ இருக்குது, காலேஜ் என்ன இருக்குது, அவங்க என்ன செய்கிறாங்க, பெண்களுடைய சுயதொழில் திமுக அரசே பண்ணுறாங்களா, தோழி வீடு இப்போ வந்திருக்காங்களா, இது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்படுத்தி சொல்ல வேண்டும், அது செய்ய வேண்டுங்கிறேன். குறைந்தது இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் மக்களோட தொடர்பில் இருக்கணும். எப்படி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடக்குதோ அதுபோல் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த உறுப்பினர் சென்று அங்கே இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ்லையோ வில்லேஜ் ஆஃபீஸில் இருந்த அவர் போய் உட்காரணும். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 2 தடவை உட்காந்து என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி மக்களை நேரடியாக அணுகி மனுக்களை பெற்று அவர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. 6 மாதம் நீங்கள் பைலட் ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள எக்ஸிக்யூட் பண்ணுறத 3 வருஷம் ஆகும். நீங்கள் 6 மாதம் மனு வைங்க, 6 மாதத்தில் திட்டத்தை வகுத்து நீங்கள் போனது ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பி பாருங்கள், உங்கள் தொகுதி தான் 234 தொகுதியிலே முன்மாதிரி தொகுதியாக இருக்கும். இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து வேலை செஞ்சாருன்னா அதான் தமிழ்நாடு, வளர்ந்த தமிழ்நாடு. இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியில் ஒரு ஸ்டெப் மேலே போயிடுவோம். இந்த தூரநோக்கு பார்வையான இருக்கக்கூடிய கையில் வந்து ஆயுதம் கிடைக்க வேண்டும். யார் அதிக தூரம் வீசி எறிவானோ அவன் கையில் ஆயுதத்தை வந்து தரணும். அப்படிப்பட்ட நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டு மேலும் திராவிட மாடல் 2.0வில் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்திலேயே ஒரு பெரிய சிறந்த மாநிலமாக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்வோம். அதாவது பாலிசி மேக்கிங், எக்ஸிக்யூட்டிங் ரெண்டுத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேள்வி நான் கேட்கறது ரொம்ப சீக்கிரமாக கேட்குற கேள்வி தான். ஏன்னா தொகுதி பங்கீட முடியல. முதல் கையெழுத்து, இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும்? முக்கியமான விஷயமா முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். வாழ்த்துக்கள், அது எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு சீட்டு கிடைக்கணும், அதுக்கும் அப்புறம் கேம்பெயினுக்கு போகணும், மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் வந்து வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்று அது வாய்ப்பு வரும்போது அந்த கேள்விக்கு நிச்சயமாக பதில் சொல்லுவோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை நான் என்ன கேட்குறேன், அது உள்ளபடியே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, இது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை எண்ணம் இருக்கும். அது கூட எனக்கு வாக்களித்த, இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் வைங்க, எங்கள் தொகுதி மக்கள்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்பேன். நான் கேட்டு தொகுதி மக்கள் என்ன முடிவை சொல்கிறார்களோ அந்த பொறுத்து தான் முதல் கையெழுத்தாக இருக்கும். உதாரணமாக அந்த தொகுதியில் வந்து சொல்கிறாங்க, இந்த தொகுதியில் 5 வருடத்தில் எந்த விதமான ஆணவ கொலை நடக்கக்கூடாது உறுதி சொல்லிலாம் சொல்கிறாங்க. நான் அதை கையெழுத்து போடுவேன். 5 வருஷத்தில் வந்து என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் ஆணவ கொலை இருக்காதியா, நான் உறுதி தரேன்னு சொல்லுவேன். எப்படி இருக்காது, அதுக்கு நான் பைலட் ப்ராசஸ் பண்ணுவேன். அதுக்கான காவல்துறையை உட்கார்ந்து சமூகத்துடைய ஒட்டுமொத்த மேம்பாட்டுக்கு நான் வேலை செய்வேன். பெரிய ப்ராசஸ். நான் சொன்னதுக்காக சொல்கிறேன். இல்லை எங்கள் குடிநீர் தான் பிரச்சனை, சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படி நான் கையெழுத்து போடுவேன். அது கூட வேலையை செய்வேன். இல்லைங்க லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணுங்க. நம்ம தொகுதியில் எங்கள் வில்லேஜ் ஆஃபீஸர் எங்கே போனாலும் அரசு துறை சார்ந்ததுக்கு லஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை மெஜாரிட்டியாக இருந்துச்சுன்னா அது கூட வேலையில் பார்ப்போம். இது தொகுதி மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். அதாவது மக்கள் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ அதுதான் உங்களோட முதல் கையெழுத்தாக இருக்கும். சரி, பல்வேறு செய்தியில் பகிர்ந்துருக்கீங்க. உங்களுடைய பயணமும் கனவும் நிறைவேற ஐத்தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.